நல்ல குணமுடைய மன்னன் ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. எப்போதும் மதுரையோட நகர்வலம் வருவாரு. அப்படி வரும்போது ராமசகாயம் ராமசகாயன்னு பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரனையும் ராஜசகாயம் ராஜசகாயன்னு பிச்சை எடுக்கிற ஒருத்தனையும் பார்த்தாரு. உடனே 2 பேர்கிட்டையும் எதனால இப்படி சொல்லி பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இந்த ராமசகாயங்கிறவன் ராமர் என்னுடைய கடவுள், அவரு எனக்கு காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையில நான் அதை மாரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ராஜசகாயங்கிறவன் இந்த நாட்டோட ராஜா மனசு வச்சா நான் பணக்காரன் ஆயிடுவேன், அதனால நான் ராஜசகாயன்னு பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிறான். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அரண்மனைக்கு திரும்பும்போது மந்திரி கிட்ட கேட்கிறாரு. மந்திரி உடனே சொல்றாரு, எனக்கு இன்னும் அந்த ராமசகாயம் சொல்றதுதான் சரின்னு தோணுது. என்னதான் ராஜா கருணை புரிஞ்சாலும் கடவுளோட அருள் இருந்தாதான் அந்த பணம் அவன்கிட்ட தங்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ராஜா தானம் கொடுக்குற நாள் 2 பிச்சைக்காரங்களும் அரண்மனைக்கு வந்திருக்காங்க. அவர் உடனே பார்த்துட்டு மந்திரி காதல ஏதோ சொல்றாரு. எல்லாருக்கும் பொருள்கள்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப இந்த ராமசகாயத்துக்கும் ஒரு வேஷியும் ஒரு பூசணிக்காவும் கொடுக்குறாரு. ராஜசகாயத்துக்கும் ஒரு வேஷியும் ஒரு பூசணிக்காய் கொடுத்து அனுப்பிடுறாரு. அடுத்த தடவை நகர்வாழ் வரும்போது பார்த்தா மறுபடியும் இந்த ராஜசகாயம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ராமசகாயம் பல்லக்குல போயிட்டு இருக்கான். உடனே ராஜா நிறுத்தி கேட்கிறாரு. கேட்கும் போது, நீங்க ஒரு பூசணிக்காய் கொடுத்தீங்க, அதை நான் சந்தையில வித்தேன், ஒரு வெள்ளிக்காசு கிடைச்சது, அதுல எத்தனை நாளைக்கு நான் சாப்பிட முடியும், அதனால மறுபடியும் பிச்சை எடுக்கிறேன்னு அந்த ராஜா சகாயம் சொல்றான். ராமசகாயத்தை நீ எப்படி பல்லக்குல போறேன்னு ராஜா கேட்கிறாரு. அப்ப சொல்றான், எங்க அப்பாவுக்கு திதி வந்தது, நான் சந்தைக்கு போய் பூசணிக்காய் வாங்க போனேன். அந்த பூசணிக்காவை வீட்டுக்கு கீத்து போடும்போது அது உள்ளார நிறைய பொண்ணும் பொருளும் நகையும் கிடைச்சது எனக்கு, அதனால நான் இப்ப பல்லக்குல போயிட்டு இருக்கேன், பணக்காரனும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவுக்கு அப்பதான் அந்த கடவுளோட அருள் புரிச்சுது. நன்றி, வணக்கம்.